Hi everyone. So Sunday எல்லாரும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அண்டு மீன் கீனெல்லாம் போட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். எங்கே சார் ஜாலியாக இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் வேறு வரப்போகுது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பீங்கன்னு வந்தால் நீங்கள் வேறு எங்களை ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ எனிவே விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டனை மட்டும் டச் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான வீடியோங்க. என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு மேக்ஸு தான் லைஃபே. மேக்ஸ் கட் ஆஃப் மட்டும் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறாங்க. அண்டு மேக்ஸ் கட் ஆஃப் தான் உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முக்கியமாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மேக்ஸ் கட் ஆஃபில் 100 மார்க்கு பக்கம் இருக்குது. அந்த 100க்கு 100 எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் சென்டம்மி பிளானு செட்டு கிட்டு சம்ஸ் போடுறது இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். 12th மட்டும் 11th 10th எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் இப்போது நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா உங்கள் சாரை பற்றி, அதாவது என்னை பற்றி ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டோரி, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரின்னு நான் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன். அது நீங்கள் எப்படி இன்ஸ்பைராக எடுத்துக்கிறீங்களா இல்லை கேவலமாக நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. ஒரு 8 minutes to 9 minutes பேசுகிறேன். மொக்க போட்டிருந்தால் மன்னிச்சு விடுங்கள். என்ன அப்படின்னா கொஞ்சம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இது. ஸோ என்ன அப்படின்னா இப்போ 199 நான் மேக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில், அதே 10th ஸ்டாண்டர்டில் நான் வந்து 8900க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இது வந்து நான் ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட். இது வந்து நான் ஆக்சுவலாக என் சேனலில் நான் வந்து என்னோடய லைஃப் ஜேர்னி பற்றி ஒரு வீடியோ போட்டு அதிலே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். திரும்ப ஏன்டா சொல்கிறேன் அப்படி பழி எடுக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசி நிமிஷம் பப்ளிக் எழுத போகிறோம், அதுவும் மேக்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை எதிர்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ எப்படி நான் வந்து 199 எடுத்தேன் மேக்ஸில் 12th, அது எந்த மாதிரி படித்து எடுத்தேன், என்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணேன், கடைசி 10 நாள் என்ன பண்ணேன், கடைசி ஒரு மாதம் என்ன பண்ணேன், அண்ட் பப்ளிக் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அண்ட் பப்ளிக் எக்ஸாம் உள்ளே போய் கொஷின் பார்த்தேன்னு என்ன பண்ணேன், எப்படி நான் முடித்தேன், எவ்வளோ டைமில் முடித்தேன், எப்படி எழுதுனேன், ஈஸியாக இருந்துச்ச கொஷின் பேப்பர் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நானே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. சார் நாங்கள் எப்படி சார் நம்புறது 199 நீங்கன்னு மார்க் ஷீட்டு தான் காட்டுறோம். மார்க் ஷீட் இருக்குது, காட்டுறேன். அது ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து காட்டுறேன் சரிங்களா. க்ளோஸ்அப்பில் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். எடிட் பண்ணி போட்டுறாதீங்க சார், பாருங்கள் எடிட்லாம் பண்ண மாட்டேன். ஓகே ரைட், சரி ஓகே ரைட். எனிவே என்ன அப்படின்னா இந்த 199 வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்ன சார் 189ங்கிறீங்க, எங்களுக்கு 100th எக்ஸாம் நீங்கள் 199ங்கிறீங்க. நான் படித்தது 2008 +2. 2008 வந்து +2 முடிக்கிறேன். 2008 தான் அந்த பப்ளிக் எழுதுகிறேன். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி நான் எழுதும்போது. அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஏன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் படித்தது வந்தனால ஈஸி. நம்ம படித்தது வந்து ஈஸி, நம்ம படித்தது வந்து ஈஸின்னு தானே சொல்லுவோம், ஈஸி. அண்ட் நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எல்லாமே கரெக்டு. 6 மார்க் எங்களுக்கு 10 10 மார்க்கு, 160 மார்க், 40 மார்க் 1 மார்க். இப்போ அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லாமே கரெக்டு, ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தான் தப்பு. ஸோ ஐ திங்க் டீமோவர் சிரம் யூஸ் பண்ணுற ஏதாவது அப்ளிகேஷன்ஸில் தப்பு பண்ணிட்டேன், தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடியது. எப்படி நான் அந்த 199 எடுத்தேன் அப்படின்னா விடாமுயற்சி. நான் வந்து ஹாஃப் இயர்லியில் வந்து பார்த்திங்கன்னா 148. ஸோ அதாவது உங்கள் பாஷையில் சொல்ல போனால் 74 சம்திங் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம். உங்களோட மார்க் 100க்கு 74 மாதிரி. அண்ட் கோட்டிலியில் அவ்வளோ மார்க்லாம் இல்லை, ஒன்லி 115 சொல்லப்போனால் உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் ஒரு 58 56 மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கு தான், ரேஞ்சு தான். ஸோ இப்போ செகண்ட் மிட்டமில் ஃபெயில். செகண்ட் மிட்டம்னா இன்டெக்ரல் கேல்குலஸும் நமக்கு செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா. 7th சாப்டர் 8th சாப்டர் தான் எனக்கு வந்து இன்டெக்ரல் கேல்குலஸும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் ஃபெயில். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா தொடர்ச்சியாக மேக்ஸில் ரொம்ப வீக்கான ஒரு பையன். நான் பையனில் ஒரு ஆள், சரி ஓகேவா, கோவப்படாதீங்க. நான் வந்து மேக்ஸில் ரொம்ப வீக்கான ஒருத்தன். ஸோ அந்த மேக்ஸில் வீக்குன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்லேருந்தே அந்த மேட்ரிக்ஸு வெக்டாரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு அதே தான். அப்போது அந்த காலத்துலேயே அதே தான், பயப்படாதீங்க, அதே தான் போர்ஷன்ஸ். உட்காந்து போட்டு பார்த்தேன். இந்த 10 மார்க்ஸ்னால் உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படியே போட்டு பார்த்தேன். விடாமல் போட்டு பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஃபைனலி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 10 சம் போடக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு வந்தது பார்க்காமே. ஸோ இது எதனால் அப்படின்னா
கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் எங்கள் சார் வச்ச டெஸ்ட்டு அப்படிங்கிறத விட அந்த டெஸ்ட்டு நம்ம வந்து போய் எழுதுறது முக்கியம். அவர் டெஸ்ட் வைக்கிறது வைக்கிறார், நம்ம எப்படி எழுதுறது முக்கியம். ஸோ அவர் வந்து ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருவார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 20 கொஸ்டின் படிச்சுட்டு வந்து எழுதும்பார். அது 20ல் ஒரு 10 நம்ம எழுதணும். 10 10 மார்க்கு, சாரி 20 கொஸ்டினில் 10 6 மார்க், 10 10 மார்க். வித்தின் 2 ஹார்ஸில் 3 ஹார்ஸ் எக்ஸாம் வித்தின் 2 ஹார்ஸில் நான் அது எழுதி முடிச்சிருவேன். ஓகே, இந்த மாதிரியே டெய்லி ஜேர்னி ஆரம்பிச்சது. எனக்கு எந்த தப்புமே வராது, ஏன்னா வீட்லேயே அந்த 20 சம்மை பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி பார்க்காவிட்டால் வந்தால் பெண்டு நிறுத்திடுவாங்க சார். ஸோ இது புரிஞ்சுக்கணும் சொல்கிறது. ரெகுலராக அந்த 20 சம், அந்த 20 சம் இல்லை, வேறு 20 சம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. மெயின்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ண வச்சார். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க 6 மார்க் அண்ட் 10 மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா சால்வ் பண்ண வச்சுட்டே இருந்தார். ஐ மீன் டெய்லி டெஸ்ட் வச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் எலி அந்த மாதிரி ஏதாவது கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண சொன்னார். ஸோ முன்னாடியே சொல்லிடுவார், இதுதான் கொஷின் பேப்பர், இதான் கொஷின் சொல்லுவார். அட்லீஸ்ட் அதையாவது படிச்சுட்டுவான்னு சொல்லுவார். நாங்கள் வந்து 20 டெஸ்ட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, 20 டெஸ்ட்டு நான் எழுதினேன். டெய்லியும் இல்லை, வாரத்துக்கு ஒரு 4-3 டெஸ்ட்டு வச்சுருவார். எப்படி 20 டெஸ்ட்டு, பிப்ரவரி முடியறதுக்குள்ளே 20 டெஸ்ட் எழுதியாச்சு. லாஸ்ட்டு 10 நாள் ஸ்டடி ஹாலிடேயில் உட்காந்து திரும்ப ரிவிஷன் பண்ணேன். அதே சம்ஸ் வந்துச்சு, ரிப்பீட்டட் சம் வந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ உங்களை ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அண்டு மந்த்லி, மிட்டம், இது எல்லா கொஷின் பேப்பர் வச்சு படிச்சிங்கனாலே போதும். ஓரளவு 60% கடந்துடலாம். அதுக்கப்புறம் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு சாப்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 5 மார்க் வரும், எவ்வளோ 10 மார்க் வரும், எவ்வளோ 6 மார்க் வரும், உங்களுக்கு எவ்வளோ 5 மார்க் வரும், எவ்வளோ 3 மார்க் 2 மார்க் வரும் தெரிஞ்சு அந்த வெயிட்டேஜ் அதிகமான சாப்டர்ஸை உடச்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? கஷ்டமான சாப்டராக இருக்குது நான் விட்டுறேன் அப்படின்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. பட் ட்ரை பண்ணாமல் விடக்கூடாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, விட்டுருங்கன்னா அப்படியே கண்ண மூடிட்டு விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அதில் படிக்கணும். ஸோ எல்லா சாப்டர்ஸுமே 12 சாப்டர்ஸுமே நீங்கள் கவர் பண்ணுங்கள். நான் அப்படி தான் கவர் பண்ணேன், டெய்லி போட்டு இருப்பேன். ஆனால் லாஸ்ட்டு 10 நாள் அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தெரியாத சாப்டர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 சம்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க, 20 to 25 சம்ஸ் வந்து வித்தின் 2 ஹார்ஸ், ஒரு 2-15 ஹார்ஸ்க்குள்ளே போட்டுருவேன். ஒரு 10-10 மார்க் கண்டிப்பாக இருக்கும், 15-6 மார்க் கண்டிப்பாக இருக்கும். விட்டு விளாசி போட்டுருவேன். ஒரு சாப்டர்ன்னு இருந்தால் மெயின்லி மேட்ரிக்ஸு, வெக்டரு, ஈஸியான சாப்டர், காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸு, அப்புறம் டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸு, லாஸ்ட் சாப்டர் உங்களுக்கு சரியா ப்ராபபிலிட்டி, ஏதோ ஒரு நான் வந்து செலக்டிவாக ஒரு 7 சாப்டரில் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நல்லபடியாக எனக்கு நல்லா தெரிஞ்சு எல்லாமே நான் பார்த்துட்டு போனேன். ஏன்னா எந்த ட்விஸ்ட்டு வந்தாலும் நம்ம எழுதிடலாம். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நான் எப்போவுமே சொல்கிற சாப்டர்ஸ் சொல்லுவேன்னா 2 மார்க் 3 மார்க் தனியாக சொல்லுவேன், 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் சொல்லுவேன். அது என்ன பண்ணணும், ஒன்று கூட விடாமல் படிக்கணும். அப்போ படிக்கலையா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஒரு நாளைக்கு 20 சம்முன்னு கணக்கு போட்டால் கூட முடிச்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுத்துருக்க செட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த செட்டு 14 செட்டு போட்டிருக்கல, ஒரு நாளைக்கு 2 செட்டு எடுத்து போடுங்க, சூப்பராக ஷைன் ஆகலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் இந்த ஒரு 7 சாப்டர் செலக்டிவாக பண்ணி அந்த 7 சாப்டரை நான் என்ன பண்ணிட்டேன்னா கரைச்சி குடிச்சிட்டேன். 5 மார்க்கு 6 மார்க்கு 6 மார்க்கு 10 மார்க்கு கரைச்சி குடிச்சிட்டேன். என்னோடய இதில் 6 மார்க் 10 மார்க். அதனால் ஸோ மீதி இன்டெக்ரல்லு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கால்குலஸ் 1 கால்குலஸ் 2ன்னு இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, இந்த மாதிரி கஷ்டமான சாப்டர்ஸ், அதாவது எனக்கு தெரியாத சாப்டர்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியா 5 மார்க்ஸ் வந்து தரவு பண்ணிட்டேன். ஐ மீன் உங்கள் பாஷையில் 5 மார்க்கு, எனக்கு அப்போ 10 மார்க்கு தரவு பண்ணிட்டேன். இம்பார்ட்டன்ட் 6 மார்க்ஸ் கூட விடலை. ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை அனலைஸ் பண்ணி போட்டது தான். உங்களுக்கும் அதே தான் நான் சொல்லுவேன், ப்ரீவியஸ் இயர் கேட்டது வந்து அனலைஸ் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா சரி வராது. அண்ட் ஆல்சோ நான் கொடுத்துருக்க அந்த 14 செட்டை ஒரு நாளைக்கு 2 செட்டுன்னு வச்சு 7 நாள் ரிவிஷன் பண்ணுங்கள், கட்டாயமாக 80+ எடுத்துடலாம். பட் ஒரு சின்ன விஷயம், 60 செட்டு 15 ஒன்று போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் கொஞ்சம் எனக்கு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அது 7-8 5 மார்க் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் சாப்டர்லேயும் 2 மார்க் 3 மார்க் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அது ஓகேன்னு வேறு சொல்லியிருக்கேன். அது இன்றைக்கி நான் போட்டுறேன். ஸோ இப்படி தான் என் பயணத்தை நான் தொடர்ந்தேன். ஸோ கடைசி 2 மாதம் மட்டும் ஹெவி ஹார்ட் ஒர்க் ஃபார் இன் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தான், டெய்லியுமே சம்மு தான். ஏன்னா அதில் டச்சிலே இருக்கணுங்க. சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த டிப்ஸை கொடுக்குறீங்க, நாங்கள் இந்த 7 நாள் 8 நாள் தான் இருக்குது, எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு நல்ல டாப்பராக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணிட்டீங்களா,
இருக்கிற எல்லா கொஷின்ஸ் சாப்டர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸும் தெரியுதா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிவைக்யூஸ் செக் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ். அண்ட் மெயின்லி கம்புக் பிடிஏ கொஷின்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்புக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் க்ரியேட்டிவிட்டியை படித்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு சம்மு ஓனாக கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரியணும், அதுக்கு ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு, இதெல்லாம் பண்ணலைன்னா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெரியாத சாப்டர்ஸ் இல்லை எது உங்களுக்கு வெயிட்டேஜ் உங்களுக்கு ஹெவி சாப்டர்ஸாக இருக்கோ அதை நீங்கள் திரும்ப போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 கணக்காவது போடணும், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் நிமிஷம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 7 o'clock காலையில் ஆரம்பித்தா கூட ஒரு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 25 சம் முடிச்சிடணும். அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு சவாலாக இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 சம் போடுறதுல அர்த்தமே கிடையாது. ரொம்ப வீக்காக இருக்கிறேன் நான் வந்து எனக்கு கட் ஆஃப்லாம் எடுக்கணும், இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செட்டை ஃபாலோ பண்ணுங்கள். செட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிளேலிஸ்ட் தரேன். செட்டு 1லேருந்து செட்டின் 14 முடி. தாராளமாக செட்டு இப்போ தான் தொடங்குறீங்கன்னா 2 செட்டு டெய்லியும் போடுங்க, முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி செட்டு நீங்கள் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 செட்டு எடுத்து திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ முக்கியமாக எல்லா சாப்டர்ஸ்லேயும் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஃபார்முலா ரொம்ப முக்கியம். வெக்டர் அல்ஜிப்ரா 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், இந்த 5 சாப்டர் தான் பெரிய சாப்டர். இந்த 5 சாப்டர்லேயும் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படித்து வைங்க. கம்பல்சரி இதில் தான் அதிகமாக கேட்பாங்க. இதில் நல்லா ஃபார்முலா படித்து வச்சு நல்லபடியாக எல்லா 5 மார்க்ஸும் பார்த்துருங்க. 2 மார்க் 3 மார்க்கில் நான் இம்பார்ட்டன்ட் ஏரியா சொன்னஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து உறுதியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நான் வந்து விடாமுயற்சியாக பார்த்துட்டே இருந்தேன். 1 மார்க்குக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பெருசாக நான் எதுவும் பண்ணல, புக் பேக் தான் படித்தேன். எனக்கு வந்து ஃபார்முலாஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் வந்தனால நானே சால்வ் பண்ணி ஃபார்முலா வச்சு நான் சால்வ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஃபார்முலா தெரிஞ்சனால நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபார்முலா வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புக் பேக்கை நல்லாவே நான் சால்வ் பண்ணேன். சால்வ் பண்ணல நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணி தான் போனேன். ஷார்ட்கட்ஸ் வச்சு மனப்பாடம் பண்ணி தான் போனேன். அண்ட் 1 மார்க் வந்து முதல்ல வந்து விக்கல் வேறு வருது பாருங்கள். 1 மார்க் வந்து முதல்ல வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 சாப்டர் சொல்லி 1 மார்க்கை வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாமே பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் த வே நான் லைஃப்பில் 199 எடுத்தது இப்படி தான் மேக்ஸில். விக்கல் வேறு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களுடைய மேக்ஸில் சென்டம் எடுக்கணும், 99 எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் போயிட்டு வரேன். அண்ட் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். யாரோ என்னை திட்டுறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஜெயிக்க முடியும். இல்லைனா மேக்ஸில் கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும், சரிங்களா? இந்த மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் டிப்ஸ் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சண்டே என்ஜாய் பண்ணுங்கள், படிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.